வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் அடுப்பு ஆன் பண்ணாமையே நம்ம ஒரு ஐஸ் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸு நான் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் நான் வீட்டிலே பெற போட்டது, அதுவும் இந்த கரண்டியில் இதுக்கு தக்கன 2 கரண்டி தயிர் ஊற்றி போகிறேன். தக்கன சால்ட்டு போட்டு போகிறேன். அதுலேயே நான் ஒரு 7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுலேயே போட்டு போகிறேன். பாருங்க, ஒரு கொத்தில் ஒரு 4 கருவேப்பிலை இலை எடுத்திருக்கேன், அதையும் இதில் கிள்ளி போட்டு போகிறேன். வாங்க, இதை கரைச்சிக்கலாம். கையில் தான் கரைக்க முடியும். நமக்கு அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் வரணும்னு சொன்னால் கையில் தான் கரைக்க முடியும். நான் கரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், நம்ம ரைஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பாருங்கள், சைடிஷ்ஷு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வச்சுருக்கேன், 2 அப்பளம் நான் சுட்டு வச்சுருக்கேன், மத்தி மீன் வறுத்தது, 2 மோர் வத்தல், சுண்டைக்காய் வத்தல். இதுக்கு இந்த ரெசிபியெல்லாம் ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். பாக்கி உள்ளதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம், என்ன பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்டுக்குங்க. ரைஸ் பிரியாணிலேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டி காட்டுறேன். இந்த மிளகாய், இதில் மிளகாய் இருக்குல்லங்களா, குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிச்சுன்னா அந்த மிளகாயை எடுத்துருங்க. அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது இதில் மிளகா இருக்குதுன்னு சொல்லி, அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த லைட் காரத்துலேயே அவங்க குடிச்சிடுவாங்க. வாங்க, எங்கள் வீட்டில் ரைஸ் பிரியாணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.